இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன்னு வந்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன், அது அப்புறமா சொல்கிறேன். வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம், இப்போ நான் எங்கே இருக்கேன்னு சொல்கிறேன், இங்கே எதுக்காக வந்திருக்கணும் சொல்கிறேன். ஸோ ஃப்ளைட் ரைடு வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஆசை இருக்கும், ஃப்ளைட்டில் வந்து போகணும். லைக் வந்து ஃப்ளைட்டில் வந்து கண்டிப்பாங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்க தான் செய்யும், ஃப்ளைட்டில் நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அந்த ஆசை வந்து எனக்கு இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. ஸோ வந்து நானும் வந்து ஃப்ளைட்டில் போனேன். ஜஸ்ட் ஒரு 2.5 hours ட்ராவல் தான் எனக்கு ஃப்ளைட்டில். இருந்தாலும் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆனால் நம்ம சேனல் எதை பற்றினா டெக் ரிவ்யூஸ் தான். நம்ம ஒரு கேஜெட் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ரிவ்யூஸ் தான் நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வீடியோவில் போகலாம் வாங்க. ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிறது நீங்கள் அப்படி பொறுமையாக ரிவர்ஸ் எடுத்துகிட்டு பொறுமையாக அந்த நம்ம ஒரு 20-30s போயிட்டுருப்போம்ல வண்டியில், அந்த மாதிரியே பொறுமையாக போயிட்டு இருந்தது. திடீர்னு சடனாக டேக் ஆஃப் ஆகும்போது அப்படியே ஒரு புஷ் பண்ணிச்சு பாருங்க. நான் சீட்டுக்கெல்லாம் அப்படியே பின்னாடி வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு அப்படி சூப்பராக இருந்தது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே வயிறுலாம் ஒரு மாதிரி ஆட ஆரம்பிச்சிச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி ப்ரௌடாக இருக்கு. அப்படியே நம்ம வந்து விண்டோஸை பார்த்தோம்னா போகுது லைக் வந்து எலக்ட்ரானிக் ஃப்ளைட் மோட். ஸோ गाइस டேக் ஆஃப் ஆகும்போது நினைக்கிறேன் ஃபுல் ஸ்பீடில் போகுதுங்க. நம்ம சீட்டை எத்த சொல்லுவாங்க லைக் பைக்கில் போகிற மாதிரி அப்படியே ஆடுதுங்க. அப்புறம் அப்படி மேலே ஏறிச்சுங்க. மேலே ஏறிட்டு லைக் அது சுத்தும் போது இந்த 90 டிகிரியில் ஃப்ளைட் இப்படி டேர்ன் ஆச்சு. இப்போ 90 டிகிரின்னு சொல்ல முடியாது, ஒரு 45 டிகிரியில் வந்து இப்படி ஃப்ளைட் இப்படி டேர்ன் ஆகும், யூட்டர் அடிக்கும் மேலே. அந்த டைம்லலாம் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி சைட்லேயே இப்படியே இருக்கும். வானத்தில் ரவுண்டு போடுறாங்க, இப்படியே பாதி பாக அப்படியே கவர் ஆகிடுச்சு. நம்ம வானத்தில் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கோம். ஃப்ளைட் எப்படி என்ன சொல்கிறது, ஒரு டயக்னல் பொசிஷனில் இருக்குங்க. லைக் நான் ஃபோனை வந்து டில்ட் பண்ணல, ஃபோன் நார்மலாக தான் வச்சுருக்கேன். ஆனால் வந்து ஃப்ளைட் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு 50 டிகிரி கிட்ட இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா எங்கள் வீடு எங்கே இருக்குன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கே இருக்குது. ஹாய், என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நம்ம வீடு வந்து பார்த்தாச்சு, இது அங்கே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்மளோட ஸ்டுடியோ இருக்குல்ல, அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அது அங்கே தான் இருக்குது. மேலே ஏறிக்கிட்டே இருக்குங்க, ரொம்ப ஆல்டிடியூட் போயிட்டுருக்கு. காதுலாம் அடைச்சிக்கிச்சு. வந்து பார்க்கும்போது வெறும் இப்போ சுத்தமாக ஃபஸ்ட்டாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் வீடு அது மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்தது. இப்போ ஒன்றுமே தெரியல. ஃபுட்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா சாண்ட்விச் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த பாதி ஃப்ரூட்ஸோட நேம்ஸ் என்ன எனக்கு தெரியல நிஜமா. ஆனால் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அப்புறம் சாண்ட்விச்சும் ஓகே, ஓரளவுக்கு ஓகே. ஏன்னா வந்து அங்கே ஃப்ளைட்ஸ்னால ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருந்த மாதிரி இருந்தது. அந்த ப்ரெட்லாம் வந்து அதில் ஃப்ரிட்ஜில் ஏதாவது வச்சுருப்பாங்க போல, கெட்டு போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஈட்டபிள்ஸ் வந்து வெஜ் டியோ சாண்ட்விச் அண்ட் பியூட்டிஸ்லாம் ஒரு கோக் வந்துருக்கு. வுட்டில் வந்து ஒரு நைஃப், ஸ்பூன்ஸ், அப்புறம் இன்னொரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. சாண்ட்விச், அப்புறம் வந்து சில ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரூட்ஸும் நைஸில் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, சூப்பராக இருக்கு. டேஸ்ட் பேர் தான் நான் தெரியல. ஒரு சாப்பிட்டு முத்தாச்சு.
சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் போகும்போது க்ளவுடுக்கும் மேலே போயிட்டோங்க. க்ளவுடுக்கு மேலே போயிட்டோன்னே பாதி ஸ்கை வந்து ப்ளூவாக இருக்குது, பாதி ஸ்கை வந்து பிளாக்கு, பாதி ஸ்கை ப்ளூ பாதி ஸ்கை பிளாக்கு. நடுவில் வந்து உங்களுக்கு வந்து அந்த க்ளவுட்ஸ் அதை பார்க்கறதுக்கே சூப்பராக. இப்போ லேண்டிங் இருக்குல்லங்க, லேண்டிங்கில் வந்து என்னாச்சு, அது ஒரு வேற மாதிரி ஒரு ஃபீலிங். அது டேக் ஆஃப் ஆகும்போது இப்படி பின்னாடி தள்ளிட்டு போச்சா. லேண்டிங் அப்போது என்ன ஆச்சு, லைக் வந்து நான் இப்படி சீட்டை இப்படி பிடிச்சிக்கிட்டேன், ஒரு கையை வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் ஃபோனில் வந்து இப்படி சைடில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால வந்து என்ன டக்குன்னு ஸ்பீடாக போயிட்டு இப்படி இறங்குது. அந்த இது ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் வீல் வந்து கீழே பட்டோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஷேக் ஆச்சு உள்ளலாம். அந்த மாதிரி இந்த டேர்னிங் அப்போ அப்படிலாம் ஆகும்போது ரொம்ப பயமாக இருந்தது. சரி, ஆல்ரெடி நம்ம சேஃபாக வந்தாச்சு, நம்ம எங்கே வந்திருக்கோன்னா மும்பை வந்திருக்கோம். மும்பை வைஸ் நம்ம லேண்ட் ஆகிற டைம் வந்துடுச்சு. லேண்ட் ஆகிறதுக்கு வந்து திருப்பி வந்து ஒரு ரொட்டேஷன் மாதிரி போட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு எப்படியும் 1 hour 50 minutes கிட்ட ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்கோம். சரி, ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் அதேமாரி வந்து இந்த மேகத்தூளில் போகும்போது என்ன ஆகுதுன்னா, லைக் வந்து ஃப்ளைட் வந்து ஒரு மாதிரி ஜெர்க் கொடுக்குது. அங்கே வந்து ஒரு விண்டை வந்து அங்கே ப்ரெஷர் வர மாதிரி இருக்கும், நம்மளோட ஃப்ளைட் ப்ரெஷர் வர மாதிரி இருக்கும். ஸோ வந்து அந்த அந்த இது உள்ள போகும்போது ஃப்ளைட் வந்து இப்படி இப்படி ஆடுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் சில டவுட்டே வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு. இந்த விங்ஸ் எல்லாம் சைடில் விங்ஸ் இருக்கும்லங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இப்படி ஆடிக்கிட்டே இருக்குது. லைக் வந்து சரியாக போல்டில் டைட் பண்ணலையா அந்த மாதிரிலாம் ஃபீல் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வந்து ஃபுல்லாக ஃப்ளைட் மூவ் ஆகும் போதே லைக் வந்து அந்த அந்த பிளேட்ஸ் வந்து ஆடுது சைடில் இப்படி இருக்கும்ல, அது வந்து 2 சைடுமே வந்து இது வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருந்தது, போய் சேர்ந்துருவோமா அப்படி இப்படின்னு. ஸோ கைஸ் ஃபைனலி வந்து நம்ம வந்து மும்பை வந்து அரைவ் பண்ணியாச்சு. என் பேக் லக்கேஜ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து ஒன்றா வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம அதை கண்டுபிடிச்சி தேடிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். ஓகே, இங்கேருந்து உங்களை ரூமில் போய்ட்டு பார்க்குறேன். ஸோ கைஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிடுங்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுறேன், என்ன ப்ராடக்ட் வேணும்னு. மைக்ரோஸ்கோப் வீடியோ வந்து இன்னொரு 2 to 3 டேஸில் வந்துடுங்க இந்த வீடியோக்கு அப்புறம். ஏன்னா வந்து இந்த ட்ராவல் பண்ணதுனால சரியாக எடிட் பண்ண முடியல. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த வாய்ஸ் சொல்லுது மிஸ்டர் NanoTechலேருந்து உங்கள் ஆகாஷ்.